நல்லதேவர் முருகானந்தன் ஜெய்பினி சேனலுக்காக. அன்பானவர்களே, நம்ம திருப்பூரில் ஒரு அற்புதமான சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிஸ்ட்டு இன்னுமே வெளிச்சத்துக்கு வராமல் இருக்கார். பத்திரிகைகளில் மீடியாக்கள் எல்லாமே வந்துட்டார். ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் சமூக அமைப்புகள் உதவி செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து தங்களுடைய நேசக்கரத்தை நீட்டாமல் இருக்கிறனால அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட அவங்களெல்லாம் வந்து வச்சு தங்க வச்சு அவங்கள பாதுகாக்கக்கூடிய அந்த வேலையானது தடைபட்டு நின்று கிடக்கு. உங்களுக்கு தெரியும் யாரை சொல்கிறேன்ட்டு. தெய்வாசிட்டி கடந்த 25 ஆண்டுகளாக சாலை ஓரத்தில் ஆதரவற்று கிடக்கக்கூடிய அந்த அவங்கள முடியெல்லாம் திருத்தி அவங்களுடைய மூக்கு சளியெல்லாம் தொடச்சுட்டு அவங்க உடம்புல இருக்க புண்ணெல்லாம் சுத்தமாக தொடச்சுட்டு இப்படி எத்தனையோ வேலை செஞ்சுட்ருக்காரு. பாருங்கள், இந்த பட்டத்தரசன் 2010 இப்படி தான் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த பையன் இறந்து போயிட்டான். குட்டி பையன் இறந்துட்டான். இறந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அவனை தூக்கிட்டு அவனை எந்த ஆட்டோவில் எடுத்துக்கவே இல்லை. அப்போது இவர் தான் போனார். தன்னுடைய முகப்படில் அந்த பையனை வச்சு வீட்டுக்கு கொண்டு விட்டு வந்தார். ஸோ இப்படி அவர் செய்த சமூக சேவைகள் நீங்கள் பார்க்குறீங்க. பலவிதமான பத்திரிகைகள், திருப்பூர் செய்தி, தினமலர், புதிய தலைமுறை எல்லாத்துலேயும் வந்திருக்கு. எல்லாத்துலேயும் வந்து செய்திகள் தொடர்ந்து வந்திருக்கு. கடந்த 25 ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த சமுதாய சேவையில் இருக்கார். மற்றவங்கள மாதிரி 1 வருஷம் 2 வருஷத்தில் ஓடி போகவும் இல்லை, காணாமல் போகவும் இல்லை. ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக வந்து ஒரு தெரசா மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா மனிதாபிமானம் மிக்க ஒரு மனிதராக வரணுங்கிறவுடைய லட்சியம். அதுக்காகவே பார்த்திங்கன்னா பணம் காசு பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சமுதாய சேவையில் சேர்ந்து போட்டு பணம் காசு பண்ணுறவங்க எத்தனையோ ஏராளமான பேர் நம்ம பார்க்குறோம். ஆனால் இல்லை, என் வாழ்க்கை வந்து சமுதாய சேவைக்காகத்தான் சொல்லக்கூடிய ஒரு மனிதருக்கு நம்ம நேசக்கரம் நீட்டாமல் இருக்கிறது அவ்வளோ நல்லா இல்லை. அது நம்ம திருப்பூரில் நம்ம கண்ணு முன்னாடி அவங்க கஷ்டப்பட்டுருக்கிறது நிச்சயம் நம்ம பார்க்குறதுக்கு சகிக்கவே இல்லை. அதனால் அன்பானவர்களே, பண்பானவர்களே, ரோட்டரி போன்ற அமைப்புகளே, லயன்ஸ் போன்ற அமைப்புகளே, ஜேசிஐ போன்ற அமைப்புகளே, நீங்கள் உதவி செய்வதற்கு மிக சரியான ஒரு நிறுவனம் இந்த தெய்வாசிட்டி அறக்கட்டளை தான். உங்களுக்கு தெரியும், அற்புதப்பாளையத்தில் இருந்தது. இப்போ வந்து அவங்க போத்தம்பாளையத்தில் ஒரு இடம் வாங்கி இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அங்கே ஒரு முதியோர் இல்லம் கட்டணங்களுக்காகவே இடத்த வாங்கி பாதி நிற்கிது. முதியோர்கள் தங்க வைக்க முடியாமல் ரொம்ப சிரமத்தில் இருந்துட்டுருக்காங்க. அதனால் அவசியம் உங்களுடைய சமுதாய சேவைகளில் தெய்வாசிட்டி அறக்கட்டளைக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஆண்டிலேயே 2026 நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறக்கட்டளைக்கான அந்த மண்டபத்தை ரெடி பண்ணியாச்சுன்னா 10-50 மனநிலை பாதிக்கப்பட்ட, அதாவது திருப்பூரில் மனநிலையே பாதிக்கப்பட்டவங்க யாருமே சாலையிலே இல்லவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அதை கொண்டு வந்துடலாம். அதனால் பாருங்கள், இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, மெட்ரோ ப்ளஸ், இந்த ஹிந்துவில் எல்லாத்துலேயும், என் விகடன்லேருந்து எல்லாத்துலேயும் வந்தாச்சு. அதை எல்லாரும் அங்கீகாரம் பண்ணியாச்சு 25 ஆண்டுகளாக. ஆனால் நம்ம தான் திருப்பூர் மக்கள் தான் நம்ம இன்னும் நேசக்கரம் நீட்டாமல் இருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு உதவி செய்கிறோம், எத்தனையோ விஷயங்களை செய்கிறோம். இதை கூட நம்ம செய்ய முடியலன்னா அப்புறம் அது நமக்கே அது நமக்கு நம்முடைய பேருக்கு அது ஒரு இழுக்காக இருக்கும். அதனால் தயவுசெய்து அன்பானவர்களே, பண்பானவர்களே, நேசத்தை நீட்டுங்கள், நேசக்கரத்தை நீட்டுங்கள், உதவிகளை தாராளமாக செய்யுங்கள். அவர்கள் செலவு செய்கின்ற ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு வச்சுருக்காங்க. எந்த வகையிலும் அதை வச்சு ஆதாயம் பண்ணணுங்கிற எண்ணமும் இல்லை. பாருங்கள், எந்த விதமான உதவியும் இல்லாமல் இப்போ 6 முதியோர்களை வந்து அவங்க பராமரிச்சுருக்காங்க. யாருமே உதவி பண்ணுறதே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்களாவது உதவி செஞ்சால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அன்பானவர்களே, பண்பானவர்களே, உங்களுக்கு தெரியும் தெய்வாசிட்டி பற்றி நான் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை, இதே போதுமானது. அதனால் உங்களுடைய நேசக்கரத்தை நீங்கள் அவசியம் நீட்டி தெய்வாசிட்டி அறக்கட்டளையானது மிக சிறப்பாக பணிபுரிய நீங்கள் உதவ வேண்டும் என்று தருணத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ரொட்டீன் நல்லதேவர் முருகன், ஜெய்பினி சேனலுக்காக.